டிவிகே ஆட்சி அமைக்க தேவையான எண்ணிக்கை வந்துருச்சு. 108 வந்து டிவிகேட்ட இருக்குது. அதில் வந்து அவர் 2 தொகுதியில் இருக்கிறனால ஒன்று கேன்சல் பண்ணாலும் 107. காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விசிகா 2, ஐயுஎம்எல் 2, 120 வந்துருச்சு. தேவை வந்து 118 தான். ஸோ வந்து நம்பர் வந்துருச்சு. சபாநாயகர் ஒரு ஆள் போனாலுமே நம்பர்ஸ் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஆட்சி அமைக்கிறதுல. ஆனால் இன்றைக்கி சரி இதெல்லாம் எல்லோரும் கொடுத்துட்டாங்க. எல்லாரோட லெட்டரும் எடுத்துகிட்டு போகிற டைமில் பார்த்திங்கன்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. 2 நாள் கழித்து கேரளா போயிட்டு வந்து பார்க்குறேன்ட்டு போயிட்டார். பட் இப்போதைக்கு நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்து என்றைக்கு பதவி ஏற்க போகிறாங்க அதெல்லாம் தெரியல. பட் இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமையே பிசிகாவும் ஐஓஎம்எலும், ஏன்னா காலைல நான் கூட சொல்லியிருந்தேன் வந்து சிஎம் போஸ்ட் கேட்குறாங்க, டெப்யூட்டி சிஎம் கேட்குறாங்கலாம் சொல்லியிருந்தேன். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் 2 பேருமே கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து திமுகவோட கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க. வெளியிலேருந்து ஆதரவு மட்டும் இந்த ஆட்சியை அமைக்கிறதுக்காக கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் நியூஸு. ஸோ வந்து அவரை செக்லேயே வச்சுருக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ பார்ப்போம் என்றைக்கு ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.